ஹரஹர நம பார்வதிபதஜே ஹரஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அரவெனும் ராகு ஐயனை போற்றி, கரவாது அருள்வாய் கஷ்டங்கள் நீக்கி ஆக அருள் புரி அனைத்திலும் வெற்றி, ராகு கனியே ரம்மியா போற்றி. கேது தேவே கீர்த்தி திருவே பாதம் போற்றி, பாபம் தீர்ப்பாய் வாதம் வம்பு வழக்குகள் என்றே கேது தேவே கேண்மையாய் ரட்சி. அன்பார்ந்த எங்களுடைய நவக்கிரக நியதி தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர், முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேதசிவ ஆகம பாடசாலை, சங்கரமடம், காஞ்சிபுரம். அலைபேசி 9865 9837. அடியனுடைய பணிவான வணக்கம் மற்றும் ஆசீர்வாதங்கள். நாம் நமது நவக்கிரக நியதி தொலைக்காட்சியின் வாயிலாக காண இருக்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருகின்ற 26/4/2025 சித்திரை மாதம் 16ஆம் நாள் சனிக்கிழமை என்று ராகு பகவான் ஆகப்பட்டவர் மீனம் ராசியிலிருந்து கும்பம் ராசிக்கும், கேது பகவான் ஆகப்பட்டவர் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சியாகிறார். இதுக்கு பேர் ராகு கேது பயிற்சின்னு பேர். 1.5 வருஷத்துக்கு ஒருக்கா இந்த ராகுவும் கேதுவும் ஒரு ராசியை விட்டு பயிற்சியாவாங்க. அதாவது நவக்கிரகங்களில் மற்ற 7 கிரகங்களுக்குமே சொந்த வீடுகள் அப்படிங்கிறது உண்டு. இந்த ராகு கேதுகளுக்கு மட்டும் சொந்த வீடுங்கிறது கிடையாது. இப்போ பயிற்சியாக இந்த 1.5 வருஷம் எங்கே வந்து உட்கார்றாங்களோ அது அவங்களுக்கு சொந்த வீடு. இப்போ ராகுக்கு வந்து கும்பராசி சொந்த வீடு இந்த 1.5 வருஷத்துக்கு, கேது பகவானுக்கு சிம்ம ராசிங்கிறது இந்த 1.5 வருஷத்துக்கு சொந்த வீடு. இப்போ அதில் இருந்து கொண்டு மற்ற 12 ராசிகளுக்கும் என்ன நன்மை தீமைகளை செய்யப்போகிறாருங்கிறத இதில் பார்க்குறோம். பொதுவாக இந்த ராகு கேது அப்படிங்கிறது வந்து ஒரு சாயா கிரகம், நிழல் கிரகம், சர்ப்ப கிரகம் சொல்லுவாங்க. அதாவது 7 கிரகங்கள் தான் முதல்ல நவகிரகங்கள் இருந்தது. இவங்க சிவபெருமான் பார்க்கடலை கடையும் பொழுது அந்த அமிர்தத்துக்காக வேண்டி வேஷம் போட்டுன்னு தேவர்களாக வந்து ஐக்கியமாயிடுறாங்க. அதை சந்திர பகவான் கண்டுபிடிச்சி இவங்க 2 பேரையும் தனியாக நிறுத்தி சிவனுக்கு முன்னாடி நிறுத்தினோடனே சிவபெருமான், சரி நீங்கள் வந்து தனியாக தெரியணும் எப்போவுமே எல்லாத்துக்குமே இந்த மாதிரி வேலை பண்ணதுனால அப்படிங்கிறதுனால ஒருத்தருக்கு வந்து இந்த பாம்பினுடைய சரீரம், ராகு பகவானுக்கு பாம்பினுடைய தேகத்தையும் உடலையும் கொடுக்குறார். கேது பகவானுக்கு சர்ப்பத்தினுடைய சிரசு, பாம்பனுடைய தலையும் கொடுத்து தனியாக பிரித்து வச்சிடுறார். சரி, நீங்கள் இந்த மாதிரி மறுபடியும் அசுரகுலத்துக்குள்ளே போனால் பிரச்சனை வரும், தேவர்களுடைய நவகிரகத்திலோடைய 8வது கிரகமாகவும் 9வது கிரகமாக இருந்து எல்லாருக்கும் மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு அனுப்பிச்சு வைக்கிறார். ஆனால் ராகு யோகக்காரகன், கேது மோட்சக்காரகன். அப்போ இந்த யோகத்தையும் மோட்சத்தையும் கொடுக்கக்கூடிய நவகிரகத்தில் இந்த ராகுவும் கேது விளங்குறாங்க. இருந்தாலும் இந்த ராகு கேது பயிற்சி அப்படின்னு எடுத்துட்டோம்னால் இந்த 2 பேரும் ஒரு ராசிக்கு ஒட்டுக்கா நல்லது பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப கடினம். ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கணும், இந்த 12 ராசியில் ராகு ஒருத்தருக்கு நல்லது பண்ணால் கேது வந்து ஒருத்தருக்கு தீமை தான் செய்வார். கேது நல்லது பண்ணால் ராகு தீமை செய்வார். அல்லது 2 சேர்ந்து கெட்டது பண்ணால், ஏன்னா 2மே விஷக்கிரகங்கள். அப்போது இதில் வந்து ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது 1.5 வருஷத்துக்கு ஒருக்கா நடக்குதுங்கிறத நான் மென்ஷன் சொன்னேன். அப்போ இந்த ராகு கேது பயிற்சி 2025 ஆரம்பித்து 2027 வரைக்கும் இருக்கும். அது வரைக்கும் ஏதோ ஒரு ராசிக்கு ஒரு கிரகம் நல்லது பண்ணால் ஒன்று கெட்டது தான் பண்ணும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு நல்லா இருக்கா, இந்த 2மே நமக்கு சாதகமாக இருக்கா அப்படிங்கிறதுக்கு நாம் ஒரு முறை நம்ம சொந்த ஜாதகத்தை எடுத்து பார்த்து நம்ம ஜாதகத்தில் ராகு கேதுவும் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சினால் மட்டுமே இந்த ராகு கேது பயிற்சி முழுமையான பலனை நம்ம அனுபவிக்க முடியும். அதற்கு நேயர்கள் தங்களுடைய ஜாதகத்தை என்னுடைய அலைபேசி எண்ணான 9865 9837 இந்த எண்ணிற்கு தாராளமாக அனுப்பிச்சு வச்சு இந்த ராகு கேது பயிற்சி மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா எந்த வருஷமும் இல்லாமல் 2.5 வருஷத்துக்கு ஒரு கதை இப்படி அமையும். இந்த ஆண்டு சனி பயிற்சி நடக்குது, குரு பயிற்சி நடக்குது, ராகு கேது பயிற்சி நடக்குது. 4 பயிற்சிகளும் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு ஜாதகக்காரர்களுக்கும் எப்படி இருக்குங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதுபோக இந்த ராகு கேது பயிற்சி இப்போது இந்த 12 ராசிக்கு என்ன நன்மை தீமைகளை தரப்போகிறது அப்படிங்கிறத புலிப்பாணி சித்தர், 18 சித்தர்களில் ஒருவரான புலிப்பாணி சித்தர் பல 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக தன்னுடைய பாடல்களில் எழுதி வச்சுட்டு போனதை விளக்க முறையாக எடுத்து உங்களுக்கு நான் இப்போது தர இருக்கிறேன். அதனால் இந்த பதிவை பார்த்துட்டு மேலும் விவரங்களுக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இது போன்ற நல்ல தகவல்களையும் நல்ல ஆன்மீக விஷயங்களையும் ஜோதிட விஷயங்களையும் அடிக்கடி நாங்கள் எங்களுடைய நவக்கிரக நீதி தொலைக்காட்சியில் நாங்கள் பதிவிடுவோம். அதனால் நீங்கள் அதை வந்து நீங்கள் மட்டும் இல்லாமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி எல்லாருக்கும் இந்த நிகழ்ச்சியை பகிரவும் கேட்டுக்கொண்டு தொடர்ந்து 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலங்களை விரிவாக காண்போம்.
அன்பார்ந்த எங்களுடைய உத்திராடம், திருவோணம், அவிட்டம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மகர ராசி நேயர்களுக்கு வருகின்ற 26/4/2025 அன்றைய தினம் நடைபெறக்கூடிய ராகு கேது பெயர்ச்சி. ராகு பகவான் மீனராசியிலிருந்து கும்பராசிக்கும், கேது பகவான் கன்னிராசியிலிருந்து சிம்மராசிக்கும் பயிற்சியாகிறார். அந்த சமயத்தில் மகர ராசியான நமக்கு என்ன நன்மை தீமைகளை செய்ய போகிறார்? 1.5 வருஷம் அதில் தான் இருப்பாங்க. இந்த 1.5 வருஷத்துக்கு மகர ராசியான நமக்கு நன்மையா தீமையா? இந்த ராகு கேது அப்படிங்கிறவங்க, ராகு நன்மையை செய்தால் கேது கெடுதலை செய்வார், கேது நன்மையை செய்தால் ராகு கெடுதலை செய்வார். யாரோ ஒருத்தர் தான் எதிரும் புதிரமாக இருப்பாங்க. அப்போது என்ன நன்மை தீமைகள் மகர ராசிக்கு இன்னும் 1.5 வருஷத்துக்கு நடக்க போகுதுங்கிறத நான் சொல்லலை. 18 சித்தர்களில் ஒருவரான புலிப்பாணி சித்தர் அப்படிங்கிறவர் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே தன்னுடைய ஜோதிட அரிச்சுவடி அப்படிங்கிற நூல்கள் எல்லாம் எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. அதைத்தான் விளக்க உரையாக எடுத்து நான் கொடுக்குறேன். அதனால் இதில் நல்லதும் வரலாம், கெட்டது வரலாம். என்னை கோவிச்சுக்க வேண்டாம். இருக்கிறத உள்ளபடி சொன்னால் தான் நீங்கள் அதை தெரிஞ்சுன்னு உங்களை காப்பாற்றிக்க முடியும், எச்சரிக்கையாக இருக்க முடியும். அப்படி பார்க்கும் பொழுது ராகு அப்படிங்கிறவர் உங்களுக்கு 2ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துக்கு வர்றார். குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், தனஸ்தானங்கிற இடத்துக்கு வர்றார். அப்போது நன்மைகளா அப்படின்னு பார்த்தால் நன்மைகள் கிடையாது. குடும்ப பிரிவு ஏற்பட்டுரும், குடும்பத்தை விட்டு பிரிகிறது. தனநாசம், பொருள் அழிவு, சேமித்து வச்ச பொருளாதாரம் உங்களால் செலவு, வீட்டுக்கும் செலவு, உங்களுக்கும் செலவு. தன இழப்பு, இருக்கிறதெல்லாம் பிடுங்கி விட்டுருவானுங்க. ஏதோ கொஞ்சம் நஞ்சம் தெரிஞ்சும் தெரியாமல் வச்சுருக்கிறதையும் சேமிப்பும் கரைஞ்சி போயிடும். வீண் சண்டை சச்சரவுகள், போராட்டத்திலாம் வம்பு சச்சரவு, எதிலும் மனசு நிம்மதியாகாமல் சண்டை போட்டு வந்துடுறது. தவறாக கருதப்படல், உங்களை பற்றி பேட் ஒப்பீனியன். நீங்கள் நல்லவராக இருந்தாலும் வெளியில் பேசிக்கும் போது உங்களை தவறாக கருதப்படுவாங்க. அவனாச்சு, அவனை தான் அப்படி சொன்னாங்க, அவன் நல்லவன் இல்லையே அப்படிங்கிற மாதிரி நம்மளை பற்றி ஒரு கெட்ட பெயர் பரவி கிடக்கும் சுற்றி. நம்ம நல்லவன் தான். ஆனால் ராகு 2க்கு வந்தால் இந்த மாதிரி அவப்பெயர் ஏற்படுத்துவார். பெண்களால், அதுவும் அமங்கலை பெண்களால் அப்படிங்கிறது பிரச்சனை ஏற்படும். ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆண்களாக இருந்தால் பெண்களுக்கு, பெண்களாக இருந்தால் ஆண்களுக்கு பிரச்சனைகள் உண்டாகுன்னு போட்டிருக்காரு. கஷ்ட நஷ்டங்கள் அதிகரிக்கும். துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், மனசங்கடங்களை ஏற்படுத்துகிறார். கௌரவம் பாதிக்கும். இவ்வளவு நாள் உங்களுக்குன்னு ஒரு பெயர் வச்சுருப்பீங்க, அது பாதிக்கப்பட்டுரும். மரியாதை குறைவு அப்படிங்கிறது உண்டாகும். வீடு, மனை போன்றவை தீ பாதிப்பு, அக்னி, நெருப்பு கிட்ட இருக்கும்போது ஜாக்கிரதையாக இருக்கணும். வீட்டில் நெருப்பை யூஸ் பண்ணும்போது, மனையில், இடத்துல நம்ம எங்கே இருந்தாலும் நெருப்பு யூஸ் பண்ணுறது அப்படிங்கும்போது அதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணுங்கிறது தான் அக்னி பயம்னு போட்டிருக்காரு. எச்சரிக்கையாக கையாள வேண்டிய அமைப்புங்கிறது இருக்குது. குடும்பத்தில் பிரச்சனை, குடும்பத்தில் இருக்கிற அப்பா அம்மா கூட, கணவன் மனைவிக்குள்ள, குழந்தைகளோட இப்படியெல்லாம் மனஸ்தாபம், சண்டை சச்சரவுகள் இதெல்லாம் ஏற்படுத்துகிறார். கடுமையான செலவு, இவ்வளோதான் செலவுங்கிறது லிமிட் இல்லை, அளவில்லாத செலவு, இதெல்லாம் ராகு கொடுக்குறார். அப்போ ராகுவை பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்கு நன்மை அப்படிங்கிறத கொடுக்கல. ஓகேவா? தீமையை தான் செய்கிறார். கேது பகவான் என்ன பண்ணுறார் அப்படிங்கிறத பார்ப்போம். கேதுவும் 8ஆம் இடத்துக்கு இருக்கார். 8ஆம் இடத்துல இருந்தால் அதுவும் கெடுதலை தான் பண்ணும். பொதுவாக மகர ராசின்னு எடுத்தனா ராகு கேது பயிற்சி சரியில்லை. 8ஆம் இடம்ங்கிறது கலத்திரஸ்தானம், திருமணஸ்தானத்தில் கேது இருக்கிறதுனால பெண்களுக்கு பெண்களால் கெட்ட பெயர் ஆண்களுக்கு, ஆண்களால் கெட்ட பெயர் பெண்களுக்கு அப்படிங்கிறத ஏற்படுத்துகிறார். பொருள் நஷ்டம், இருக்கிற பொருள் எல்லாம் விற்று சாப்பிட்ணும். பழி பாவங்களுக்கு ஆளாக நேரிடும். ராகு என்ன பண்ணாரோ அதே தான் கேது பண்ணுறார். பழிபாவங்களுக்கு, கெட்ட பெயருக்கு, அசிங்கம், அவமானங்களுக்கு ஆளாகணும். எதிர்பாராத விபத்து அப்படிங்கிறது நடக்கும், ஜாக்கிரதையாக இருக்கணும். கேது மூலமாக திடீர் சடன்லி ஆக்சிடென்ட் அந்த மாதிரிலாம் நடக்கக்கூடிய அமைப்பு உண்டாக்குறார். அங்கஹீனம், உடம்பில் ஏதாவது குறை, விபத்தினால உடம்பில் பாதிப்பு, அங்கஹீனம் ஏற்படும் அப்படிங்கிறது போட்டிருக்கார். அரசாங்க பக்கம் தலை வைத்தே படுக்கக்கூடாது இந்த டைமில். யார் மகர ராசிக்காரங்க, அரசியலில், அரசு வேலையில் இருக்கிறவங்களாம் எச்சரிக்கையாக கவனமாக இருக்கணும். அரசாங்க பக்கம் தலை வைத்தே படுக்கக்கூடாது, அந்த மாதிரி ஏற்படுது. நண்பர் மற்றும் உறவினர் விலகி நின்று பல பரீட்சையில் இறங்குவார்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பு, உறவினர்கள் இவங்கெல்லாம் நம்மளை வச்சு பல பரீட்சையில் ஈடுபடுறாங்க. தடங்கள் ஏற்படும். எந்த காரியம் எடுத்தாலும் தடங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். உடல்நிலை பாதிக்கும். நம்மளுடைய உடல்நலம் அப்படிங்கிறது பாதிக்கப்படும். வீட்டில் ஒருவரின் உடல்நலம் பாதிக்கப்படும். அவங்க துக்க சம்பவம் கூட நடக்கலாம் அப்படிங்கிறத போட்டிருக்கார். அப்போது பொதுவாக மகர ராசி அப்படின்னு எடுத்துனோம்னா இந்த ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது நன்மையை தரவில்லை. ரெண்டுமே, ராகுவும் சரியில்லை, கேதுவும் சரியில்லை. அப்போ என்ன பண்ணணும்? அதுக்கு என்ன பரிகாரம்? அவசியம் சொந்த ஜாதகத்தை ஒரு முறை பார்க்கணும். சொந்த ஜாதகத்தை பார்த்து அதில் ராகுவும் கேதுவும் எங்கே இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து அதில் நன்மை தரக்கூடிய இடத்துல இருந்தால் நன்மை, இல்லை அதுலேயும் தீமை இருந்தால், அது போக பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி இந்த வருஷம் நடக்குது, குரு பயிற்சியும் நடக்குது.
அப்போது இந்த 4 பயிற்சியும் இந்த 2.5 வருஷத்துக்கு ஒருக்கா நடக்கக்கூடிய பயிற்சிகள் இந்த ஆண்டு நடக்கிறதுனால இந்த 4 பயிற்சியும் நமக்கு நன்மை தருமா தராதா, எப்படி இருக்கும், இதுக்கு என்ன பரிகாரங்கிறத முழுமையாக தெரிஞ்சுக்கணும். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா உங்கள் ஜாதகத்தை பார்க்கணும். அதற்கு என்ன வழின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய அலைபேசி எண்ணான 9865 98370 98650 98370 இந்த எண்ணிற்கு தாராளமாக தொடர்பு கொண்டு உங்கள் சொந்த ஜாதகத்தை ஒருமுறை பார்த்து இந்த 4 பயிற்சிகளுடைய முழு பலாபலங்களையும் தெரிந்து கொண்டு இறைவனுடைய அனுகிரகத்தினால நல்லபடியாக வாழணும்னு ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.